அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 15ஆம் தேதி நம்மளோட இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அப்படின்றதுக்கான தேதி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா நம்மளோட தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, அசாம், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி இப்பதான் வெளியிட்டிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டுல பார்த்தா ஏப்ரல் 23ஆம் தேதி நமக்கான எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனுக்கான ஓட் கவுண்டிங் என்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா மே 4ஆம் தேதி இருக்க போகுது. தேர்தல் காலம் நெருங்கிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டுல தேர்தல் பரப்புரை எல்லாம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தா இதுக்கப்புறம் நம்மளோட காணொலியில வரப்போகுது. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டப்பேரவை தேர்தல் 2026 களம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதுவும் நீங்க முதல் முறையா ஓட்டு போட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தமிழ்நாட்டுல மொத்தம் 38 மாவட்டங்கள் அப்படின்றது இருக்குது. இந்த 38 மாவட்டங்கள்ல 234 தொகுதிகள் அப்படின்றது இருக்குது. இந்த 234 தொகுதியில ஒவ்வொரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியின் சார்பா நிப்பாங்க. அவங்களுக்கு யார் ஓட்டு போட்டு அதுல மெஜாரிட்டியா யார் வராங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா பார்த்தீங்கன்னா தேர்வு செய்வாங்க. இந்த மாதிரி 234 தொகுதிகள்ல அதிகமா யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர். நம்ம இந்தியால முதல் முறையா பாத்தீங்கன்னா 1920ல பிரிட்டிஷ்காரர் இருந்தப்ப பாத்தீங்கன்னா முதல் தேர்தல் அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா நீதி கட்சி, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல நடந்த தேர்தல் பார்த்தா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். 1947 நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு. 1950 நம்ம நாடு வந்து குடியரசு ஆச்சு. அதற்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே என்னது நம்மளோட அரசியலமைப்பை உறுதி பண்ணதுக்கு அப்புறம் 1950ல நமக்கான முதல் தேர்தல் அப்படின்றது நடக்குது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. 1950க்கு அப்புறம் ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னா தேர்தல், குறிப்பா இந்த சட்டப்பேரவை தேர்தல் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை 2026க்கான தேர்தல் பார்த்தா தமிழ்நாட்டுல 17வது தேர்தல். இதற்கு முன்னாடி பார்த்தா 16 வருடங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் அப்படின்றது நடந்திருக்கு. இதுல குறிப்பா பார்த்தா முதல் 3 தடவை யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வின் பண்ணிருக்காங்க. டிஎம்கே பார்த்தா ஒரு 6 டைம் பார்த்தா வின் பண்ணிருக்காங்க. ஏடிஎம்கே ஒரு 7 டைம் பார்த்தா வின் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த 2026 களம் அப்படின்றது பார்த்தா உண்மையே பார்த்தா ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தா அந்த 2 முனை போட்டி அப்படின்றத எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா திமுக இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் அதிமுக இருப்பாங்க. அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் அப்படின்றது நிறைய இருக்கும். ஆனா இந்த 2026 ஒருத்தவங்களை கேட்டா 3 முனை போட்டின்னு சொல்றாங்க, ஒருத்தவங்களை கேட்டா சதுரங்க போட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரதானமா பார்த்தா 2 முக்கியமான கட்சிகள் பார்த்தா இந்த 2026 தேர்தல களம் கண்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான பிரதானமான கட்சிகள் வந்து நிக்கிறாங்க. அதுல திமுக திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்னு அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மூன்றாவது பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி, 4வது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம். ஆனா இந்த 2026 எலெக்ஷன்ல ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. எதனால இந்த தேர்தல் அப்படின்னு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை இயற்றுவதற்கான ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல மக்கள் நம்ம எல்லாமே சேர்ந்து என்ன பண்றோம், ஒரு பிரதானமான கட்சியை வந்து தேர்வு செய்யறோம். இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மக்களாட்சிக்கும் மறைமுக ஆட்சிக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இருக்கிறதுல உண்மையான பவர் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் பாத்தீங்கன்னா நம்மள ரூல் பண்றாங்க தெரியுமா, அதுதான் உண்மையான ஒரு மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1935 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில அந்தந்த மாகாணங்களுக்கு சுயாட்சி அப்படின்றது ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில நம்மளோட தமிழ்நாட்டிலுமே சட்ட மேலவை அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு, சட்ட கீழவை அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. இதுல 1986ல அப்போதைய ஏடிஎம்கேல இருந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, இதற்கப்புறம் சட்ட மேலவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தமா கலைச்சிட்டு இதற்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல ஒரே மன்றம் தான், ஒரே அவை தான் இருக்கும், அதுதான் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அன்னையில இருந்து இன்னை வரையும் பார்த்தா தமிழ்நாடு ஓரவை சட்டமன்றத்தை கொண்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து 5.67 கோடி பேர் என்ன பண்ண போறோம்னா ஓட்டு போட போறோம். ஆக்சுவலி பார்த்தா இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களோட ஒவ்வொரு ஊருக்குமே வந்திருக்கும். இதுல கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க, ரிமூவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் தான். ஆனாலுமே பார்த்தா ஒரு 5.67 கோடி பேர் அப்படின்றது நம்ம வந்து ஓட்டு போட போறோம். இதுல ஆண்களோட பங்களிப்பு பண்ணா 2.77 கோடி, பெண்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்காங்க. 2.89 கோடி பார்த்தா அவங்க வந்து டோட்டலா ஓட்டு போட போறாங்க. இதை தாண்டி 3ஆம் பாலினத்தவர்கள் 7617 பேர் பார்த்தா மொத்தமா இந்த டைம் நம்ம ஓட்டு போட போறோம். எலெக்ஷன் தேதியை அறிவிச்சிட்டாங்க. அதற்கு முன்னாடி ஒரு 4
4 முக்கியமான தினங்களை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சிடணும். அதுல முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட எலெக்ஷன் கமிஷனர் சொல்லிட்டாங்க, ஓகேப்பா நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து போட்டியிடலாம். ஓகே, உங்களுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கான கடைசி நாள் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதி சொல்லிருக்காங்க. அதற்கான தொடக்க நாள் பாத்தீங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி சொல்லிருக்காங்க. அப்ப மார்ச் 30ல இருந்து ஏப்ரல் 6 வரை யார் யார் என்னென்ன தொகுதியில போட்டிடுறீங்களோ அந்தந்த கட்சி சார்பா என்ன பண்ணலாம், அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் வந்து மேற்கொள்ளலாம். ஏப்ரல் 7ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனு வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தா 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் அப்படின்றது நடைபெறும். அடுத்து மே 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமா ஓட் போட்டுக்கோல, அந்த ஓட்டு போட்ட எண்ணிக்கை கவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்ணி சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், குறிப்பா பார்த்தீங்கன்னா ஓட்டு போட போறீங்க இல்ல முதல் முறையா நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னா முக்கியமா நீங்க யாரை தேர்வு செய்யறீங்க, அவங்களுக்கான குவாலிட்டி இருக்கா அப்படின்றத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன சட்டமன்ற தொகுதியில வரீங்க, அந்த இடத்துல யார் வந்து என்ன கட்சி சார்பா போட்டிடுறாங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதற்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கொடுப்பாங்க, அது என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல் புரிதலோட உங்களோட 23ஆம் தேதி ஓட்டை வந்து நீங்க வந்து போடுங்க. சோ ஓட்டு நம்மளும் போட்டோம், ஓகே சோ ஒரு ஓகே கையில வந்து இங்க ஒரு மை தீட்டுவாங்க, ஓகே இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்லயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ அப்படிலாம் ஒரு யூடியூப்லயே போடுறதோ ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், எதனால ஓட்டு போடுறோம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுறதுதான் பார்த்தா ஒரு கணிசமான ஒரு விஷயமா இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக அவங்களோட கூட்டணி ஆட்சி பிடிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆட்சி கட்டில் ஏறி இருக்காங்க. 2026ல பார்க்கலாம், ஓகே திமுகவா அதிமுகவா நாம் தமிழர் கட்சியா அப்படிலாம் தமிழக வெற்றி கழகமா அப்படின்றது நம்மளோட கையில தான் இருக்கு. சோ அதனால 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி ஓகே நம்ம சராசரி மனிதனோட உச்சபட்ச அதிகாரமே பார்த்தா ஓட்டு போறது. சோ மறக்காம ஏப்ரல் 23ஆம் தேதி களத்துல சந்திக்கலாம்.